ஸ்பாட்டில் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து என்னை ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாரு சண்முகனை. ரொம்ப நன்றிண்ணே. ஏன்னா இந்த சினிமாவில் தூக்கி விடுறதுக்கு நம்மளுக்கு ஆள் கம்மி. நல்ல ஒரு நடிகரை தாண்டி நல்ல ஒரு மனிதன். டீசல்ல அவரோட கதாபாத்திரம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கியூரியஸா ஃபீல் பண்ண வைக்குது. ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் ரிஷி ரித்விக் அவர்கள். எல்லாருக்கும் மாலை வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் சண்முகனுக்கு நன்றி சொல்லி ஆகணும். எனக்கு சினிமாவில் அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் பெருசாக இல்லை. ஆனால் வந்து எனக்கு ஒரு கூட பிறந்த அண்ணனா நான் ஒவ்வொரு படத்துக்கும் அண்ணன்ட்ட ஐடியா கேட்பேன். எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு மீனவ கேரக்டர், எனக்கு பிடிச்ச கேரக்டர். ஸ்பாட்டில் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து என்னை ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாரு சண்முகனை. ரொம்ப நன்றிண்ணே. ஏன்னா இந்த சினிமாவில் தூக்கி விடுறதுக்கு நம்மளுக்கு ஆள் கம்மி. சாரி, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு சண்முகம்னா இந்த படத்தில் ஜெயிக்கணும். எனக்கு அது மட்டும்தான் மைண்ட் செட். எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா 25 வருஷமாக அண்ணன் எவ்வளோ போராடுறாங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க கஷ்டத்தை என்றைக்குமே வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. இந்த படத்தில் மிகப்பெரிய லெவலில் அண்ணன் ஜெயிக்கணும். அண்ணன் மூலமாக நிறைய குடும்பம் வாழும் கண்டிப்பாக. அப்புறம் வாய்ப்பு கொடுத்த நம்ம தேவா சார், எஸ்பி ப்ரொடக்ஷன், அப்புறம் ஹரிஷ் கல்யாண் சார். பிரதர், நம்ம 2 பேரும் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் 2011 ஒன்றா கிளாஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்குது கண்டிப்பாக பிரதர். இந்த படம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாஸ் இரவாக கொடுக்கும் பிரதர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஆக்ஷனாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் பிரதர். ஏன்னா அப்பவுமே யார்ட்டையும் பேச மாட்டேங்க, வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருப்பீங்க. வாழ்த்துக்கள் பிரதர். அப்புறம் அத்துலியா மேம், அப்புறம் வினய் சார், உன்னாலே படத்தில் பார்த்தேன் சார். ரொம்ப க்யூட்டாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அது மாதிரி ஒரு படம் கொடுங்க சார் ஃப்யூச்சரில். அப்புறம் ஜார்ஜ் அண்ணன், பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. திபு சார், பீர் சாங் பயங்கரமாக இருந்தது சார். மீடியா அண்ணன் அக்கா எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல், இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. கண்டிப்பாக சண்முகன் ஜெயிக்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி.